ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்பார் சாதம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 கப் ரைஸும் 3/4 கப்பு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஒரு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வேகிற அரிசியாக இருந்தால் 4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தக்காளி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட்டு, பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் போட்டு எடுத்துருங்க. எல்லா காய்கறியுமே அழகாக வெந்து வந்திருக்கு. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் அதில் ஊற்றி விட்டுருங்க. கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தால் தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ரைஸை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.